ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சரவணன் லெஜண்ட் சரவணன் நடிச்ச லீடர் என்ற ஃபிலிமோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டீசரில் ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் யாரும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். துரை செந்தில்குமார் எதிர்நீச்சல், அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக சூர்யா வச்சு கருடன் ஃபிலிம்லாம் பண்ணார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அண்டு லெஜண்ட் சரவணா சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்த லெஜண்ட் வந்துச்சு. அதில் வந்து அவரோட மேக்கப் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், அவரோட லுக்ஸ் ஆகட்டும், இந்த படத்தோட கதையாகட்டும், எல்லாமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தாங்க இருந்துச்சு. அது வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக யாரும் பார்க்கல. ஆக்சுவலாக வந்து பாடி ஷேமிங்னு சொல்ல முடியாது. பட் அவர் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு மனுஷனாகவே நிறைய பேர் பார்க்கலன்றதான் உண்மை. ஏன்னா வந்து ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி அவர் அந்த படத்தில் காமிச்சாங்க. அவர் வந்து இந்த மேக்கப் ஆள் அப்படி இருந்தாரா என்னன்னு தெரில. அண்ட் ஆக்டிங் வராததுனாலே நம்ம சில பேருக்கு அப்படி தோணி இருக்குது. பட் வந்து அப்படி தான் இருந்துச்சு. பட் வந்து இந்த படத்தில் வந்து அவர் ஒரு நடிகனாக காமிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. பட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டராக ஒரு மனுஷனாக காமிச்சதே வந்து பெரிய விஷயம். தாடிலாம் வச்சு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ட்ரோல் மெட்டீரியல்லேருந்து ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி இப்போ தான் அவர் தெரிகிறாரு. அண்டு எப்படி சொல்கிறதுன்னா, இது ட்ரோல்னுலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி அந்த மேக்கப் அந்த மாதிரி இருந்துச்சு போன படத்தில். பட் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து டைலாக் டெலிவரி ஆகட்டும், ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அந்த டீசரில் வந்துச்சு. அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவுமே அதில் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் லெஜண்ட் மூவியில். பட் லீடரில் வந்து அந்த ஸ்டண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக பண்ண மாதிரி, ஒரு ஃபோர்ஸோட பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் டைலாக் டெலிவரியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த படம் வந்து கருடனில் எப்படி வந்து சூரிய வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம எல்லாரையும் வந்து துரை செந்தில்குமார் ஏற்றுக்க வச்சாரோ, அதே மாதிரி கண்டிப்பாக லெஜண்ட் சரவணா சாருக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் அதை வந்து கரெக்டான விதத்தில் துரை செந்தில்குமார் கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். அண்டு அந்த மூவி வந்து வர சம்மர் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அந்த டீசர் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. லெஜண்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.